உலகத்தில் இருக்கிற மல்டி பில்லியனர்ஸில் 75% பேர் பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் செய்கிறவங்க. மிச்சம் ஒரு 20% பேர் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், வாரன் பஃபே அந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1% கீழே தான் வந்து இந்த பில்லியனர்ஸில் இருக்காங்க. நம்ம சுந்தர் பிச்சை அந்த மாதிரி ஆளுங்க. ஸோ சாதாரணமாக சம்பளம் வாங்கக்கூடியவங்களும் அவங்க பெரிய அளவில் பணம் சேர்க்கணும், பில்லியனர்ஸ் ஆகணுன்னா அவங்களோட பணம் வந்து பெரிய அளவில் வளரணும். அதுக்கு அவங்க சேவிங்ஸ் மட்டும் பத்தாது, இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 12%ஆவது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆனால் தான் அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட். அது கீழே இருக்கும்போது அது சேவிங்ஸ் தான். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம் பண்ணலான்னா ரியல் எஸ்டேட், கோல்டு, ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் எல்லாத்துலேயும் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்டில் பண்ணோன்னா பெரிய அமௌண்ட்டை நம்ம எடுத்தோடனே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம அதில் நாலேஜ் எடுத்துக்கணும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஈஸியான வே சேவிங்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னன்னு பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதில் 1000 ரூபாயிலிருந்து நம்ம மேலே லிமிட்டே இல்லாமல் சேவ் பண்ணலாம்.